வணக்கம். எப்படி பந்து வீசினாலும் சிக்ஸர் அடிக்கிறாரே இந்த காளமேகம், இவருக்கு எடக்கு முடக்கா ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னு யோசிச்ச ஒருத்தர், குடத்திலே கங்கை அடங்கும் அப்படின்னு முடியிற மாதிரி ஒரு வெண்பா பாட சொல்றாரு. குடம் என்பது ஒரு சின்ன பாத்திரம். கங்கை நதியோ பிரவாகமா பெருகி வருவது. அது எப்படி ஒரு சின்னஞ்சிறிய குடத்துல அடங்க முடியும்? காளமேகம் தன் மொழி சாதுரியத்தினால அடுத்த நொடியில இவ்வாறு கங்கைய குடத்துல அடைக்கிறார். விண்ணுக்கடங்காமல் வெற்புக்கடங்காமல் மண்ணுக்கடங்காமல் வந்தாலும் பெண்ணை இடத்திலே வைத்த இறைவர் சடா மகுடத்திலே கங்கை அடங்கும். அதாவது ஆகாய கங்கையானது விண்ணுக்கு அடங்காமலும் இமயமலையிடத்தே அடங்காமலும் மண்ணுக்கு அடங்காமல் பெருகி வந்த போதும் உமையாளை தன் இடப்பாகத்திலே வைத்திருக்கும் சிவபெருமானின் சடாமகுடத்திலே அடங்கி நிற்பதாகும். சடாம குடத்திலே கங்கை அடங்கும். இதுதான் நம்ம காளமேகத்தோட வார்த்தை விளையாட்டின் அற்புதம். பகீரதனின் தவத்தினால் பெருகி பாய்ந்து வந்த கங்கையின் வேகத்தை தன் சடைமுடியிலே தரித்து அடக்கி உலகை காத்த சிவனின் திருவிளையாடலை குறிக்கிறது இந்த பாடல். நன்றி.